அதே அது ரிலாக்ஸ் மோடில் இருக்கும் பொழுது ஒரு ஸ்ப்ரிங்கை நீங்கள் நசுக்குனதுக்கும் ஸ்ப்ரிங்கை ஃப்ரீயாக விடுறதுக்கும் மாதிரியான டிஃப்ரென்ஸ் தான். ரிலாக்ஸ் மோடில் இருக்கும் பொழுது அது தனக்கு தேவையான சத்த நியூட்ரிஷனை எடுத்துக்கும். ஸோ எப்போ டிஸ்க் நசுங்கி இருக்கும், எப்போ அது கம்ப்ரஸ் மோடில் இருக்கும், எப்போ அது வந்து ரிலாக்ஸ் மோடில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உட்காரும்போது தான் மேக்ஸிமம் இன்ட்ரா டிஸ்கல் ப்ரெஷரில் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த டிஸ்க்கு கண்டினியூஸாக ஸ்குவீஸ்டாகவே இருக்கும். ஸோ ஸ்குவீஸ்டாகவே இருக்கும்போது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை எடுத்துக்க முடியாது. இதே நிற்கும் போது நடக்கும்போது டிஸ்க் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நியூட்ரிஷனை எடுத்துக்கலாம். அதேமாதிரி படுக்கும்போது அவங்களுடைய டிஸ்க் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ் மோடில் இருக்கும். ஸோ அப்போ நியூட்ரிஷன் எடுத்துக்கலாம். ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின், ஸோ உங்களுடைய டிஸ்க் ஹெல்த்தியாக இருக்குங்கன்னா என்ன மாதிரியான உணவு முறைகள் சாப்பிட்ணும்? ஸோ நீங்கள் டிஸ்க்குன்னு பர்டிகுலராக எந்த உணவு முறையும் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ஹெல்தி டயட் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் டிஸ்க்கு கண்டினியூஸாக ஸ்குவீஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதால் அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்க முடியாது. ஸோ இதற்காக தான் என்னோடய எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற ஒரு விஷயம், கண்டினியூஸ் ப்ரொலாங் சிட்டிங் அவாய்ட் பண்ணுங்கள். ஓவர் வெயிட் இருக்கக்கூடாது, வெயிட் ரிடக்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீக்வெண்ட் வாக்கிங் அண்ட் ஸ்டாண்டிங் இதெல்லாம் பண்ணும்பொழுது டிஸ்க் தானாக அதற்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு பெரிய விருந்தே பரிமாறிட்டீங்க, பட் ஆனால் கை கால் வாயை கட்டி போட்டானா எப்படி அவரால் சாப்பிட முடியாதோ அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் சார், கேலரிஸ் கனெக்ட் பண்ணி சாப்பிட்றேன், வெயிட் மெயின்டைன் பண்ணுறேன், பட் இருந்தாலும் என்னோடய எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் வந்து ஸ்லிப் டிஸ்க் இருக்குது, டிஸ்க் டீஜென்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நான் இது எப்படி தவிர்க்கிறதுன்னு கேட்குறாங்க.